ஸ்விஸ் பேங்க் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா இந்த ஸ்விஸ் பேங்க் இருக்குது சுவிட்சர்லாந்துக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே வார் டிக்ளேர் பண்ணாத ஒரு கண்ட்ரி சுவிட்சர்லாந்து. தன்னை சுத்தி இருக்கிற ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், சோவியத் யூனியன்லாம் பவருக்கு அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப அமைதியா காமா இருந்தாங்க. சுவிட்சர்லாந்துக்கு மேல இருக்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் ஃபுல் ஃபோர்ஸோட தங்களோட வெஸ்ட்ல இருந்த பிரான்ஸையும் ஈஸ்ட்ல இருந்த ஆஸ்திரியாவையும் ஆக்குபை பண்றாரு. ஆனா இந்த சுவிட்சர்லாண்டை மட்டும் எதுவும் பண்ணல. சுவிட்சர்லாண்டை யாருமே அட்டாக் பண்ணாததுக்கு ஜியோகிராபிக்கலா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா சுவிட்சர்லாந்து சுத்தி மலைத்தொடர்களால ஆனது. சோ நீங்க டேங்க் இல்ல எந்த ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸையுமே எடுத்துட்டு சுவிட்சர்லாண்டை ரீச் பண்றதுக்கு ரொம்ப முன்னாடியே அவங்களோட ஆர்மியை உங்களை ஸ்பாட் பண்ணிடுவாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ற ஹிட்லருக்கு இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. இங்கிலீஷ் பீப்புள் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, who wants to attack their own wallet அப்படின்னு. கரெக்ட் தானே? உங்க பர்சன் நீங்களே கிழிச்சுப்பீங்களா? காரணம் இந்த எல்லா கண்ட்ரிஸோட பெரிய பணக்காரங்களோட மேஜர் ஷேர் ஹோல்டு ஸ்விஸ் பேங்க்ல தான் இருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?